உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். வள்ளல் பெருமானுடைய உரைநடைகளை அவதானித்து கொண்டிருக்கிறோம். அவரோடது 2 முக்கியமான உரைநடை புத்தகங்கள் உண்டு. ஒன்று ஜீவகாருண்ய ஒழுக்கம் அப்படிங்கிறது. அந்த புத்தகத்தை நிறைய முறை நாம் வாசித்திருக்கோம், நிறைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம், புரிந்து கொண்டிருக்கிறோம். இன்னொரு புத்தகம் என்னன்னா மனுமுறை கண்ட வாசகம் அப்படிங்கிறது. மனுமுறை கண்ட வாசகம்னா மனுநீதி சோழன் அப்படிங்கிற அந்த சோழ மன்னனுடைய கதையைத்தான் அவர் எழுதியிருக்கிறார் உரைநடையாக. சரி, இதில் எங்கே இருக்குது ஆன்மீகம், இதில் எங்கே இருக்குது இறைமை அப்படின்னா, அந்த மனுநீதி கண்ட சோழன் எப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை கொடுத்தான் என்று அவர் விரிவாக சொல்லும்போது அந்த ஆட்சி தான், அந்த அரசாட்சி தான் இறையாட்சியாக அவர் உணர்கிறார். காரணம், இப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையா யுட்டோப்பியா அப்படின்னு, அதாவது எல்லாருமே சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நாடு, எல்லா வளங்களும் நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு நாடு, யாருக்குமே குறைகள் இல்லாத ஒரு நாடு, எல்லா இடங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் குடியிருக்கக்கூடிய ஒரு நாடுங்கிறத நாம் யுட்டோப்பியா அப்படின்னு சொல்லுவோம். அப்படி ஒரு தேசம் இருக்க முடியுமா? முடியாதே அப்படின்லாம் பேசுவோம். ஆனால் மனுநீதி கண்ட சோழன், மனுமுறை கண்ட சோழனுடைய அரசாட்சி அப்படித்தான் இருந்தது என்பதனால் வள்ளல் பெருமான் அந்த அரசாட்சியை பற்றி எழுதும்போது அப்படி புலகாங்கிதமாக எழுதுகிறார். அதில் கூடுதலாக என்ன நம்ம வியக்கலாம் அப்படின்னா, ஒவ்வொரு பத்தியாக அவர் எழுதும்போது துவங்குகிறார் முதல் வார்த்தையில். சரி, அதை முடிச்சிருவார்னு பார்த்தா அந்த பத்திகள் அப்படியே நகர்ந்து பக்கம் பக்கமாக 4 பக்கம் 5 பக்கம்னு ஒரே வரி சென்று கொண்டே இருக்கிறது. அந்த அளவுக்கு எடுக்க குறையாத வார்த்தை பிரயோகம் அல்லது வார்த்தை பிரவாளம் நம்முடைய வள்ளல் பெருமானிடம் இருந்திருக்கிறது. அதனால தான் அவருடைய வாழ்க்கை வெறும் அரை நூற்றாண்டு வாழ்க்கையாக இருக்கலாம், ஆனால் பல நூற்றாண்டுக்கான தமிழை அவர் கொட்டி கொடுத்திருக்கிறாருங்கிறதுக்கு கூடுதல் அடையாளம் இந்த மனுமுறை கண்ட வாசகம் அப்படிங்கிற அந்த பத்தி அல்லது அந்த புத்தகம். அதிலிருந்து சில பத்திகளை இன்னைக்கு பார்க்கலாம். முக்கியமாக மனுநீதி கண்ட சோழன் அவருடைய அரசாட்சி எப்படி இருந்தது அப்படிங்கிறத சொல்லுகின்ற அந்த வார்த்தைகள், அந்த வார்த்தை பிரயோகத்தை பார்த்து வியப்பதை தவிர வேறு ஒன்றும் செய்ய முடியவில்லை நம்மால். ஏன்னா இப்படி கூட ஒரு ஞானியால் கொட்டி தமிழை குவிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு பிரமிப்பு வருகிறது. பிரமிப்பை எப்படி அடையாளங்களோடு, படிமங்களோடு, உவமைகளோடு அவர் சேர்த்து சொல்கிறார் என்பதை பார்த்து வியப்பதற்கான ஒரு பத்தி இது. பார்க்கலாமா? அவரது ஒப்புயர்வில்லா அரசாட்சியிலே பூவே பறிபடுவது, புனலே சிறைப்படுவது, காற்றே அலைபடுவது, கல்லே கடினமுடையது, மாவே வடுபடுவது, வாழையே குலைப்படுவது, வண்டே மது உண்பது, பந்தே அடிபடுவது, பரியே கட்டுண்பது, நெல்லே குத்துண்பது, நெற்கதிரே போர்படுவது, வயலே வளைபடுவது, மாதர் இடையே குறைபடுவது, தரித்திரமே தரித்திரப்படுவது, துக்கமே துக்கப்படுவது, பொய்யே பொய்படுவது அப்படின்னு நிறைய போயிட்டு மேன்மையே விளங்கி இருந்தது அந்த ஊரில் என்று நிறைவு செய்கிறார். இது அப்படியே போயிட்டே இருக்கும் பக்கம் பக்கமாக. அந்த ஊரில் நம்முடைய மனுநீதி சோழனுடைய நாட்டில் எப்படிப்பட்ட அரசாட்சி இருந்தது அப்படிங்கிறதுக்கு குறைகளே இல்லாத ஒரு ஆட்சி. துக்கம்தான் துக்கப்படுகிறது, தரித்திரம்தான் தரித்திரப்படுகிறது. அப்படின்னா வறுமை என்பதே அங்கே இல்லையா, வறுமைக்கு வறுமையை கொடுத்த ஒரு அரசாட்சியாக இருந்திருக்கிறது. துக்கத்துக்கு அது ஒரு துக்கப்படுது. ஏன்னா இந்த ஊரில் இந்த நாட்டில் துக்கப்படுறதுக்கு வழியே இல்லையே, மக்களை கண்ணீர் விட வைக்க வழியே இல்லையே என்பதாக துக்கத்துக்கு துக்கத்தை கொடுத்த ஒரு அரசாட்சியாக அது இருந்திருக்கிறது. அதை தாண்டி வேற என்னெல்லாம் சொல்றார் அப்படிங்கிறத பார்க்கலாம். பூவே பறிபடுவது அப்படின்னா வேற யாருமே எதையுமே பறிக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுனால பூவை மட்டும்தான் பறிப்பாங்க அப்படின்னு ஆரம்பிக்கிறார். எவ்வளோ அழகான ஓமை இல்லை? அதை பாருங்களேன். அவரது ஒப்புயர்வில்லா அரசாட்சியிலே பூவே பறிபடுவது, புனலே சிறைப்படுவது. பூவை மட்டும்தான் பறிப்பாங்க, மீதி யாருமே மக்களிடமிருந்து பொருட்களை பறிக்க மாட்டார்கள், அவர்களுடைய சந்தோஷங்களை பறிக்க மாட்டார்கள். அவர்களிடம் இருக்கின்ற பொருட்கள், சொந்தங்கள், உறவுகள், அவர்களுடைய சொத்துகள், இது எதையுமே பறிக்க மாட்டாங்க யாருமே. அந்த ஊரில் பூவை மட்டும்தான் பறிப்பாங்கன்னா எப்படிப்பட்ட ஒரு செழுமை இருந்திருக்கணும் இல்லை? அதே மாதிரி அடுத்தது சொல்றார் பாருங்க. புனலே சிறைப்படுவது, காற்றே அலைபடுவது. புனலே சிறைப்படுவது, புனல்ங்கிறது ஆறு, இந்த மாதிரியான நீர்நிலைகள், அதுக்கு மட்டும்தான் கரையை கட்டி வைத்திருப்பார்கள்.
வேற எதுவுமே கிடையாது, வேற எதுக்குமே கரை கிடையாது. அந்த புனலுக்கு மட்டும்தான் சிறைப்படுவது, அல்லது வேற எதுக்குமே அங்கே கிடையாது சிறைகள் என்பது. அப்படின்னா சிறைகளே இல்லாத ஒரு தேசம் என்பது குறைகளே இல்லாத தேசம், குற்றங்களே இல்லாத தேசம் என்பதாக இருந்திருக்க முடியும். அப்படின்னா அந்த ஊரில் எல்லாருமே 100% நல்ல மக்களாக இருந்திருக்கிறார்கள். அப்படி 100% நல்ல மக்களாக இருப்பதற்கு அந்த நாட்டினுடைய தலைவன் அரசன் 100% நல்ல ஆட்சியை கொடுத்திருக்க வேண்டும் என்பதனால் அப்படி மக்கள் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். எனவே அரசன் எவ்வழி மக்கள் அவ்வழி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே தொடர்ந்து அவர் எப்படியெல்லாம் ஓமைகளை சொல்றாருன்னு பாருங்களேன். புனலே சிறைப்படுவது, காற்றே அலைபடுவது, கல்லே கடினமுடையது. காற்றை தவிர வேற யாருமே வேலையே இல்லாம அலைய மாட்டாங்களாம். எல்லாரும் அலைகிறார்கள், நடக்கிறார்கள், ஓடுகிறார்கள், பல திசைக்கு செல்கிறார்கள் என்றால் எல்லோரும் வேலையாக, அவரவர் பணியாக, அவரவர் செயலாகத்தான் செல்வார்களே தவிர வேலை இல்லாமல் யாருமே அலையிறதில்லை. கல்லே கடினப்படுவது அப்படின்னா கல் மட்டும்தான் கடினமாக இருக்கும், வேற எல்லா மக்களோட மனசும் கருணையோடு மென்மையாக இருக்கும். கல்லை தவிர வேறு எதுவுமே அந்த ஊரில் கடினமாக இருக்காது அப்படிங்கிறார். இதெல்லாமே வள்ளல் பெருமானுடைய ஓமைகள், அவருடைய தமிழின் உச்சாணி என்று நிச்சயமாக சொல்லலாம். அடுத்தது பாருங்க, மாவே வடுபடுவது. மாவடுன்னு சொல்லுவோம்ல, அதை கூட சொல்கிறார். மா, அந்த சின்ன மாம் பிஞ்சு இருக்குல்ல, அதைத்தானே மாவடு என்று நாம் ஊறுகாயாக செய்து சாப்பிடுகிறோம். அந்த வடுவாக காயமாக இருக்கின்றது, அல்லது அதை உப்பு கண்டத்தில் போட்டு வைப்பது என்பது மாம் பிஞ்சுக்கு மட்டும்தான் உண்டே தவிர மக்களுக்கு கிடையாது. அவ்வளவு தூரம் செழுமையான ஆட்சி. மாவே வடுபடுவது. அடுத்தது, வாழையே குலைப்படுவது, வண்டே மது உண்பது. குலசாஞ்சிடுச்சு அப்படின்னா அந்த குடும்பமே குலசாஞ்சிடுச்சுன்னு சில சமயம் சொல்லுவோம்ல. ஏனென்றால் அங்கே பொருளாதாரம் சரியாக இருந்திருக்காது, தாங்குவதற்கு கைகள் இல்லாமல் தத்தளித்திருப்பார்கள். அப்படியான சீர்குலைவுகள் எதுவுமே இல்லை. அங்கே வாழை மரம் மட்டும்தான் குலையுண்பது, குலைப்படுவது அப்படிங்கிறார். அப்படின்னா வேற எல்லாமே நீடித்து நிலைத்து நிரந்தரமாக நின்றிருக்கின்றன, ஆதாரத்தோடு நின்றிருக்கின்றன. எல்லா இடங்களிலும் கொழுகொம்புகள் இருந்திருக்கின்றன. அரசனே மக்களுக்கான ஒரு கொழுகொம்பாக இருந்திருக்கிறார் என்பதைத்தான் இந்த பத்தியில் சொல்கிறார். வண்டே மது உண்பது, பந்தே அடிபடுவது, பரியே கட்டுண்பது. அப்படி அழகழகான ஓமைகள். இதை வியக்கிறதுக்கு அதை தவிர வேறு வேலையே இல்லை, நமக்கு சொல்கிறதுக்கு வேறு எதுவுமே இல்லை. இப்படி கூட ஒரு தேசத்தை நம்மால் உருவகிக்க முடியுமா, வள்ளல் பெருமானால் உருவகிக்க முடியுமா என்றால் அந்த ஆச்சரியம்தான் நமக்கு தோன்றிக்கொண்டே இருக்கிறது. இப்படியான மனுநீதி சோழனின் ஆட்சியை போல் எல்லா ஆட்சியும் அமைய வேண்டும். அதற்கு கருணை தான் முதல் செங்கோலாக இருக்க வேண்டும் என்று நமக்கு வள்ளல் பெருமான் சொல்லித் தருகிறார். ஏனென்றால் அடையாளம், கருணை என்பதன் அடையாளம், இரக்கம் என்பதன் அடையாளம், பரிவு என்பதன் அடையாளம், மக்களின் மீது பெரும் நேசம் என்பதன் அடையாளமாக அந்த அரசனின் ஆட்சி இருந்தால் அந்த நாட்டில் இப்படியான செழுமைகள் இருக்கும் என்பதை வள்ளல் பெருமான் சொல்லி மேன்மை பெற்று விளங்கியது அந்த நாடு என்று நிறைவு செய்கிறார். என்றால் இப்படியான தேசமாக எல்லா தேசமும் இருக்க வேண்டும் என்பதுதானே இந்த பூமிக்கான அடையாளம். அப்படிப்பட்ட மக்களாக நாம் முதலில் இருப்பதற்கு நம் மனசை பயிற்சி செய்வோம். மனசுக்கு வேற என்ன பயிற்சி? ஜிம்முக்கு அனுப்ப முடியும் மனசை? அங்கே போய் வெயிட் லிஃப்ட் பண்ணிட்டு வா, அங்கே போய் ட்ரெட்மில்லில் ஏறிட்டு வான்னு இல்லை. நம்முடைய மனசுக்கான பயிற்சி என்பது தினம் 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 ஒவ்வொரு நொடியும் கருணையோடு, காருண்யத்தோடு, இரக்கத்தோடு, அன்போடு, பரிவோடு, பாசத்தோடு, நேசத்தோடு இருப்பது ஒன்று மட்டும்தான் நம் மனசுக்கான பயிற்சி கூடம். அப்படியான பயிற்சி கூடத்தை நம் மனசுக்குள் இன்றைக்கே உருவாக்குவோம். மனுநீதி கண்ட சோழன், மனுமுறை கண்ட வாசகம் என்று வள்ளல் பெருமான் சொல்கிறார் அல்லவா? அப்படியான மனுமுறை கண்ட வாசகமாக நம்முடைய தேசமும் இருப்பதற்கு கருணை, இரக்கம், பாசம், நேசம் இது ஒன்று மட்டும்தான் வழி என்று வள்ளல் பெருமான் சொல்லித் தருகிறார். மீண்டும் அவருடைய உரைநடையோடு பயணிப்போம். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.